ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எந்தெந்த டிஃபெண்டரை டார்கெட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம லெஃப்ட்டுக்கான பிளேயர்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த ஆப்ஷனில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. பட் நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட முடியாது. ஏன்னா தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாடில் இப்போவே 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம டீம் 10 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியாச்சு. அண்ட் அது போக 4 NYPயை வேறு சைன் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது. கம்பேரிட்டிவ்லி மற்ற டீம் எடுத்து பார்த்தோன்னா நிறையவே டீம்ஸ் ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டீம்ஸ்லாம் பிளேயர்ஸை ரீட்டைனே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கக்கிட்டலாம் காசு அதிகமாக இருக்கும். ஸோ டிஃபெண்டர்ஸ் பெரிய பெரிய டிஃபெண்டர்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டை கண்டிப்பாக அவங்க கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் தமிழ் தலாஸ் டீம் போய் தேவையில்லாமல் டிஃபெண்டர்ஸுக்கு போட்டி போட்டு அதிகமான அமௌண்ட் கொடுத்து நம்ம அந்த ஒரு பிளேயர் எடுத்தோன்னா அது கண்டிப்பாக நம்ம டீமுக்கு பிரச்சனையாக தான் ஆகும். அதாவது நான் யாரை சொல்ல வரேன்னா, முகமது ரேசா சியானே அண்ட் நம்ம அன்குஷ் ராத்தி, நம்ம ஃபசல் அத்திரச்சலி, இந்த மாதிரியான பிளேயர்ஸை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஷாஜுலுவை எப்படியாவது தமிழ் தலாஸ் டீம் எடுத்துடணும். போன சீசன் நம்ம டீம் தேவையில்லாமல் சச்சினுக்கு ஒரு 2.5 கோடி கொடுத்தாங்க. இந்த டைம் அவருக்கு அந்த அமௌண்ட் வீணாக தான் போச்சு. இந்த டைம் அப்படி கொடுக்காம நம்ம டிஃபெண்டருக்கு நிறையவே ஸ்பெண்ட் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக அந்த அமௌண்ட்டை நம்ம ஷாஜுலு கிட்ட கொடுத்தோன்னா அதை பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட காசும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அமௌண்ட் அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ்க்கு அவங்க ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுலேயும் போட்டி போட்டு ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பெரிய தொகைக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த போட்டியில் தமிழ் தலாஸ் டீம் போகவே கூடாது. அதாவது நான் இப்போ எந்த பிளேஸை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ எல்லாருமே கேட்குறது தமிழ் தலாஸ் டீம் நம்ம முகமது ரிசாச்சியான ஷாஜுலுவை எடுக்கணும், அன்குஷ் ராத்தி எடுக்கணும், நம்ம ஃபசல் அத்திரச்சலி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன், இவங்களை தமிழ் தலாஸ் டீம் எடுக்கவும் மாட்டாங்க, எடுக்க ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆசையை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் கிட்ட கார்னர் பொசிஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம டீம் கிட்ட எப்போதுமே கார்னர் பொசிஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நமக்கு வீக்னஸாக இருக்கிறது ஒன்று ரைடிங், இன்னொன்று கவர் பொசிஷன். ஸோ அந்த 2 பொசிஷனுக்கு தான் அதிகமான அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி எங்கள் ரைட் கார்னர் பொசிஷனுக்கு நம்ம சாகராத்தி இருக்கார். ஆனால் அவருக்கு பேக்கப்பை எப்படியும் திரும்ப ஆப்ஷனில் போய்ட்டு பஸ்தாமியாக FBM யூஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. அண்ட் இப்போ நம்ம லெஃப்ட் கார்னரை தான் பார்க்க போகிறோம். லெஃப்ட் கார்னர் பொசிஷன் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா நிதேஷ்குமார் இருக்கார். அவருக்கு பேக்கப்பாக ஆல்ரெடி நம்ம ஹிமான்ஷு யாதவையும் ரீட்டைன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷனுக்கு நம்ம டீம் கிட்ட 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் நிதேஷ்குமார் தரமான பிளேயர். போன சீசன் 80 பாயிண்ட் கிட்ட வந்துட்டார். கிட்டத்தட்ட ஷாஜுலு என்ன பண்ணாரோ அதை ஈக்குவலாக இவருமே பண்ணிட்டாரு. ஸோ ஷாஜுலுவால் என்ன பண்ண முடியுமோ அதை ஆல்ரெடி பண்ணி காமிச்ச பிளேயரை நம்மக்கிட்ட இருக்கிறப்ப எதுக்கு நமக்கு ஷாஜுலு? அதுவும் தேவையில்லாமல் 2 கோடி கொடுத்து அவர் எதுக்கு எடுக்கணும்? நம்ம டீம் கிட்ட பிரச்சனையாக இருக்கிறது ரைடிங் யூனிட் தான். ஸோ ரைடிங்கில் தான் நமக்கு ஒரு பிளேயர் தேவை. எல்லாருமே சொல்கிறது, நம்ம போன சீசன் தேவையில்லாமல் சச்சினுக்கு ஒரு 2.5 கோடி கொடுத்துட்டோம். அந்த 2.5 கோடியை நம்ம அங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் அந்த 2.5 கோடியை அப்படியே தூக்கி கொண்டு நம்ம ஷாஜுலுக்கு கொடுக்கலாம். அது கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வேலைக்கே ஆகாது. ஸோ இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இப்போ 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கே நம்ம பாதி அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ மீதி நம்மக்கிட்ட ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கம்மியான அமௌண்ட் தான் இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டீம் நிறையவே இடத்த நிரப்ப வேண்டியது இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட கவர் பொசிஷன் சுத்தமாக சரியே கிடையாது. 2 பிளேயர்ஸுக்கும் மெயின் பிளேயர்ஸை நம்ம எடுத்தாகணும். அதாவது ரோனக் அண்ட் ஆஷிஷ், இந்த 2 பிளேயர்ஸையும் நம்பி கண்டிப்பாக போகவே முடியாது. இந்த 2 பிளேயருமே பேக்கப் பிளேயர் தான். இவங்களுக்கு பதிலாக ஆப்ஷனில் வேறு ஏதாவது பிளேயர்ஸ் தான் எடுத்தாகணும். நம்ம டீம் ஆப்ஷனில் திரும்பவும் அபிஷேக் எடுக்க போனாலுமே அவரே அதிகமான விலைக்கு போவார். ஸோ அபிஷேக்கெலாம் எடுக்க போனோன்னா கண்டிப்பாக அவர் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு போயிடுவார். ஸோ அவருக்கு அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். திரும்ப லெஃப்ட் கவர் பொசிஷனுக்கு அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். திரும்ப சாகருக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். அண்ட் இதை தாண்டி தமிழ் தலாஸ் டீம் ரைடிங் யூனிட்டில் மினிமம் ஒரு 2 பிளேயரையாவது எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா பவன் ஷெராவத் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிளேயர் எடுத்தாகணும். ஸோ இப்படி நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. ரைடிங்கில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைப்படுது. ஒரு பிளேயர், ஒரு மிகப்பெரிய பிளேயர் தேவைப்படுது, இல்லை 2 நார்மலான பிளேயர் தேவைப்படுது. ஸோ ரைடிங்கில் 2னே வச்சுக்கலாம். அண்ட் அது போக டிஃபென்ஸில் 2 சாலிடான பிளேயர் நமக்கு தேவைப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் சாகருக்குமே ஒரு பேக்கப் தேவைப்படுது. ஸோ 4 பொசிஷனை நம்ம முக்கியமாக நிரப்ப வேண்டியது இருக்குது. இதை நிரப்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம டீம் லெஃப்ட் கார்னர் பொசிஷன் பக்கம் போவாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த 4 பொசிஷனை நம்ம ஃபுல்லாக நிரப்புறதுக்கே நம்மக்கிட்ட காசு பத்தாது. அதாவது நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸ் அந்த ஆப்ஷனில் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதிகமான அமௌண்ட்க்கு போகலாம், இல்லை வேறு ஏதோ டீம் அந்த பிளேயரை FBM யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ முதல்ல இந்த 4 ஓட்டையை நம்ம டீம் சரி பண்ண பார்க்கணும். அந்த 4 ஓட்டையை சரி பண்ணுறதுக்குள்ளேயே நம்மக்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி அமௌண்ட் காலியாகிரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த 4த்தையும் சரி பண்ணாமல் எதுக்கு நம்ம டீமுக்கு முகமது ரெசாச்சியான, ஷாஜுலு, ஃபசல் அத்திரச்சலி, அன்குஷ் மாதிரியான பிளேயர்லாம் நமக்கு தேவை? அவங்கெல்லாம் கண்டிப்பாக 1.5 கோடிக்கு மேலே போயிடுவாங்க. மேபி நம்ம ஃபசல் அத்திரச்சலி வேணால் கம்மியான அமௌண்ட்க்கு வரலாம். பட் அவருமே இப்போதைக்கு நம்ம டீமுக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரை உள்ளே இறக்கி எந்த பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா அவரை கம்பேர் பண்ணுறப்ப இப்போதைக்கு பெட்டராக ப்ளே பண்ணுறது நிதேஷ்குமார் தான். இதுதான் உண்மை. ஃபசல் அத்திரச்சலி ஜாம்பவான் பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
பட் அவர் உள்ளே வந்தால் நல்லா தான் ப்ளே பண்ணுவார், ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எடுப்பார். பட் நிதேஷ் இருந்தால் ஒரு மினிமம் 80லேருந்து 90 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அவரால் ஸ்கோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அண்ட் அதே சமயம் ஃபசலுங்க நம்ம கேப்டன்சி மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கேப்டன் சாகராத்தி உள்ளே இருக்கார். ஸோ சாகர் இருக்கிறப்போ ஒரு புது கேப்டன் பக்கம் அவங்க போகவும் மாட்டாங்க. ஸோ அப்படி வந்தால் நல்லது தான். பட் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாமல் அவருக்கு 1 கோடியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அந்த அமௌண்ட்டை ரைடிங்கில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ இப்போதைக்கு முகமது ரெசாச்சியான ஷாஜுலு அவருக்கு சான்ஸே கிடையாது. அவர் கண்டிப்பாக 2 கோடிக்கு மேலே போயிடுவார். அவர் அப்படியே மறந்துடுங்க. அண்ட் அதே சமயம் நம்ம ஃபசலை தெரிச்சலி அவருக்குமே எங்கள் சான்ஸே கிடையாது. அவர் நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம டீமுக்கு செட் ஆக மாட்டார். அண்ட் அதே சமயம் அன்குஷ் ராத்தி என்ன தான் இதுக்கு முன்னாடி சஞ்சு பல்யானுக்கு கீழே ப்ளே பண்ணியிருந்தாலும் இந்த டீமில் அவருக்கு இடம் கிடையாது. ஆல்ரெடி நிதேஷ் இருக்கார். ஸோ அவருக்கு தேவையில்லாமல் ஒரு 70 லட்சம் 80 லட்சம் கொடுத்து எடுத்து பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்துட்டு போயிடலாம். அண்ட் அதே சமயம் இப்படி 2 பிளேயர்ஸ் பெரிய பிளேயராக இருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம போன சீசனில் பார்த்தோம், சாகில் குல்லியா இறக்கிறதா நிதேஷ்குமார் இறக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இந்த சீசன் அந்த தலைவலியே வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம சாகில் குல்லியாவை தமிழ் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணாங்க. மேபி அவர் இருந்தால் கூட அவரு கூட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார் பேக்கப்புக்கு. பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சாகில் குல்லியா வேண்டாம், அவரை விட பெரிய பிளேயரே எங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு ஈக்குவலான பிளேயர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் யோசிப்பாங்க. இல்லை ஒரு யங்ஸ்டர் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸை நாங்கள் சொல்கிறேன். நம்ம நிதின் ராவல் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நிதின் ராவலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு சும்மா கலக்கலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. மேபி நம்ம நிதேஷ்குமாருக்கு இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட்லாம் ஆனார்னா அந்த சமயத்தில் இவர் உள்ளே வந்து அவர் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இவராலையுமே கொடுக்க முடியும். அண்ட் ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே இவர்கிட்ட இருக்குது. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா இவர் கொஞ்சம் அதிகமான விலைக்கு போவார். அண்ட் அதே சமயம் பெங்களூரு புல்ஸ் டீம் மேபி இவருக்கு FBM யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் நம்ம புனேரி பல்டன் டீமில் ப்ளே பண்ணிட்டு இருந்த அமனுமே இங்கே கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அவருமே ஒரு பக்காவான பேக்கப்பாக இருப்பார். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மேபி இந்த தவிர்க்க முடியாத காரணங்கள், அதாவது இன்ஜுரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சமயத்தில் பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருப்பார் நிதேஷ்குமாருக்கு. பட் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. இவருமே கொஞ்சம் அதிகமான விலைக்கு போவார். அதே சமயம் புனேரி பல்டன் டீம் இவருக்கு FBM யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததாக நம்ம சோம்பீரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யூமும்பா டீம் அண்ட் நம்ம குஜராத் ஜெயின்ஸ் மாதிரியான டீம்ஸுக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன 2 பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இவர் ஒரு பேக்கப் பிளேயராக ஒரு பெஸ்ட்டான பிளேயராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிதின் ராவலும் சரி அமனும் சரி இந்த 2 பிளேயருமே மெயின் பிளேயர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் 7ல் ப்ளே பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் அதே சமயம் அமௌண்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் சோம்பீர் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் போவார். அண்ட் அதே சமயம் சோம்பீர் மாதிரியான ஒரு பிளேயர் பெஞ்சில் இருக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த பொசிஷனை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது, பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இவர் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக தெரிகிறாரு. அண்ட் அதே சமயம் தபாங் டெல்லி கேசி டீமுக்கு இந்த சீசன் ஆஷிஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரையுமே நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் இந்த சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி மெயின் 7ல் ஆடிக்கிட்டு இருந்த பிளேயர்ஸை மேக்ஸிமம் FBM யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம போட்டு ட்ரை பண்ணுவோம், பட் கடைசியில் நாங்கள் FBM எடுத்துக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம பட்னா பெரஸ் டீமுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருந்த அன்கித் ஜக்லானையுமே பட்னா பெரஸ் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவருமே கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் தமிழ் தலாஸ் டீம் மேக்ஸிமம் அவருக்கு ட்ரை பண்ணவும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா இவருமே அந்த மெயின் 7ல் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ மேக்ஸிமம் இவரையும் FBM யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் இல்லை நிதேஷ்குமாருக்கு இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பக்காவான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க இருப்பாங்க. நிதின் ராவலாக இருக்கட்டும் சரி, அமனாக இருக்கட்டும் சரி, சோம்பீராக இருக்கட்டும் சரி, அண்ட் அன்கித் ஜக்லானாக இருக்கட்டும் சரி, ஆஷிஷாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி மெயின் 7ல் ப்ளே பண்ணி பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அண்ட் அதே சமயம் பர்ஃபார்மன்ஸுமே பயங்கரமாக கொடுக்க முடியும். ஸோ சஞ்சீவ் பல்யான்னா இப்போ என்ன திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது இங்கே முடிவாக இருக்கும். அதாவது சஞ்சீவ் பல்யான் எனக்கு கண்டிப்பாக இந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் பக்கம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக கவலை கிடையாது. அங்கே ஆல்ரெடி நல்ல பிளேயர் இருக்காங்க, அதுக்கு டீசெண்டான பேக்கப்பும் இருக்குது. ஆப்ஷனில் ஓரளவுக்கு நார்மலான பிளேயரை எடுத்தால் போதும். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு வீக்காக இருக்கிற ரைடிங் யூனிட்டை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சாருன்னா கண்டிப்பாக இப்போது அடுத்து சொல்லக்கூடிய பிளேயர்ஸை எடுப்பதற்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வந்த் ஆல்ரெடி நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கே ப்ளே பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. அண்ட் அதே சமயம் யூமும்பா டீமுக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீம் இவரை ட்ரை பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இவரால் லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் ப்ளே பண்ண முடியும். அண்ட் அதையும் தாண்டி குறிப்பாக ஒரு ரைடிங்லேயுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம டீமுக்கு நிதேஷ்குமார் தான் கார்னர் பொசிஷனில் ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அவருக்கு பேக்கப்பாக ஹிமான்ஷு யாதவும் இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, ரைடிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணணும், அதே சமயம் அந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷன்லேயும் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா இவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார்.
ஏன்னா முக்கியமான சமயத்தில் உள்ள வந்து இவரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்லாம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். டிஃபென்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதே சமயம் ரைடிங்லாமே போய் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும். ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கிற காரணத்தில் 2 பக்கமும் நல்லாவே ப்ளே பண்ண முடியும். ஸோ இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் இதே தமிழ் தலாஸ் டீமுக்கு ஆல்ரெடி ப்ளே பண்ண முகமது ரேசா கபூத்துராங்கி. ஸோ இந்த ஒரு பிளேயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் ஆப்ஷன்லேயே அவரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் யூபியோட டீம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த டைம் யூபியோட டீம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். நான் முன்னாடி சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அதிகமான விலைக்கு போவாங்க. அண்ட் அதே சமயம் அவங்கள எஃபிஎம் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விஷ்வந்த் கொஞ்சம் ரைடிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் அதிகமாக டிஃபென்ஸை விட ரைடிங்கில் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு ப்ராப்பரான டிஃபெண்டர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவாக இருந்தாங்கன்னா இவர் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருப்பார். ஆல்ரெடி ப்ரோ கபடி சீசன் 10 நம்ம முகமது ரேசா கபூத்துராங்கி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷனில் சொல்லவே தேவையில்லை, சும்மா வளைச்சு பாயிண்ட் எடுப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவர் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேயராக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அதே சமயம் தமிழ் தலாஸ் டீம் திரும்பவும் மனசு மாதிரி நம்ம சாஹில் குலியாவை கூட திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது நடக்காது. ஏன்னா சாஹில் குலியா ஒரு பயங்கரமான அமௌண்ட்டுக்கு போயிடுவார். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அவர் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே கோச்சோட மைண்ட் செட்டை பொறுத்து தாங்க இருக்குது. அவர் டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாருன்னா நான் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு டிஃபென்ஸ்லாம் பெருசாக கன்சிடர் கிடையாது, நான் மற்ற பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணோன்னே இது ஓகேவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முகமது ரேசா கபூத்துராங்கி எப்படி பார்த்தாலுமே இவர் எல்லா இடத்துக்குமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆவார். ஸோ இவர் எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே சமயம் எங்கனாலும் இறக்கிக்கலாங்க அவரை, அதாவது எந்த சிச்சுவேஷன்னாலும். அண்ட் அதே மாதிரி விஷ்வந்துமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் இதை தாண்டி தமிழ் தலாஸ் டீம் மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சஞ்சீவ் பல்யான் சாரை நினச்சா தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பயமாக இருக்குது. ஏன்னா போன சீசன் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேலஸ் டீமில் நம்ம விகாஸ் கண்டோலா, ஸ்ரீகாந்த் ஜாதவ், நீரஜ் நர்வால்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் பக்கம் தான் அவர் போயிட்டு இருந்தார். பெருசாக யங்ஸ்டர்ஸ் பக்கம் அவர் நம்பிக்கை வைக்கல அதிகமாக. ஸோ இங்கேயும் ஆப்ஷனில் அதே மாதிரி பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. யங்ஸ்டர்ஸ் பக்கம் போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா டீமும் புதுசாக யங்ஸ்டர்ஸை ஸ்கவுட் பண்ணி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் விட ஒரு யங்ஸ்டரை நல்லாவே டெவலப் பண்ணி க்ரூம் பண்ணுறது தான் நல்லது. ஆல்ரெடி நிதேஷ்குமாரை நம்ம அப்படி தான் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொருத்தரையும் நம்ம டீம் டெவலப் பண்ணணும். ஸோ அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.